குருவே சரணம். ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய. 78 300 700 இந்த வார்த்தையை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். இது வேறு ஒன்றும் இல்லை. 78 300 700 அப்படின்றது ராகவேந்திர சுவாமி படத்தில் ரஜினி ஒரு சீனில் பேசியிருப்பார். அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்றது அந்த படத்தில் ஒரு சீன் வரும். அந்த சீன் இப்போ நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு புரியும். ಸ್ವಾಮಿ ಅಪ್ಪಣ್ಣ ವನವಾಸದಲ್ಲೇ ವಾನರங்களுக்கு அருள் புரியும் போது என் பகவான் ராமச்சந்திரர் உட்கார்ந்த இடம் இது. பிருந்தாவனத்தில் எனக்கு ஜீவசமாதி கட்டும்போது இது அடிக்கல்லா போடுங்க. ஸ்ரீராம பீடம் எனக்கு அஸ்திவாரமாக இருக்கட்டும். சுவாமி, பண்டிதர்கள்லாம் உங்கள் வயசை 78 300 700 அவாவா கணக்குப்படி சொன்னாலே நீங்கள் அந்த 700 வருஷம் வாழக்கூடாதா? புரியாம சொல்கிறேன். அதுக்கு விளக்கம் இப்போ சொல்கிறேன். இந்த தேகம் மறைய போகிறது 78 வருஷங்களில். நான் எழுதின கிரந்தங்கள் பிரபலமடைய 300 வருஷங்கள். நான் ஆத்மரூபமாக நின்று ஜனங்களுக்கு தொண்டு செய்கிறது 700 வருஷங்கள். எந்த சுகமும் வேண்டான்னு எனக்கு நிரலாகவே இருந்துட்டே அப்பண்ணா. என்னங்க கேட்டிங்களா? 78 300 700க்கு நான் எழுதிய கிரந்தங்கள் பிரபலமடைய 300 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போது இதில் குருராஜர் வேறு, அவர் எழுதிய கிரந்தங்கள் வேறு அப்படின்றது இல்லைங்க. ரெண்டுமே ஒன்று தான். அந்த கிரந்தங்கள், அவர் எழுதிய நூல்கள், இது மூலமாக தான் இன்றைக்கி நம்ம கையில் அவர் குருராஜர் அப்படியே தவழ்ந்து வர்றார். குரு வேறு, அவர் எழுதிய கிரந்தங்கள் வேறு இல்லை. ரெண்டுமே ஒன்று தான். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி மந்திராலயம் போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் கூட்டம் இல்லை. பிரகாரத்தில் ஆற அமர உட்காந்து ராயர்கிட்ட ஃப்ரீயாக பேசிட்டு வரலாம். அந்த அளவுக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி மந்திராலயத்தினுடைய நிலைமையே பார்த்திங்கன்னா அபரிமிதமாக மாறிடுச்சு. மக்களோட கூட்டம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் வந்துட்டுருக்குறாங்க. அது மக்கள் கூட்டம்னு சொல்கிறத விட மக்கள் வெள்ளம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ தான் அது ஒரு சரியான வார்த்தையாக இருக்கும். அந்த அளவுக்கு தினம் தினம் குருராஜரை தரிசித்தவொன்னே இருக்கிறாங்க. ஏன்னா இந்த கலியுகத்தில் அவர் குருராஜர் ஒருத்தர் தான் உங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்து உங்கள் வாழ்வை வளமாக்கும் மகா குரு என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்றது அடியேனுடைய ஒரு கருத்து. அதுதான் உண்மையும் கூட. இப்போது மந்திராலயத்துலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு அப்பப்போ வந்துட்டுருக்கு. இந்த வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த டைமில் பார்த்திங்கன்னா மக்களுடைய கூட்டம் அதிகமாக வந்துட்டுருக்கு, சமாளிக்க முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு இடையில கூட நான் அப்பப்போ பார்த்தேன். இதாங்க குருராஜரோட மகிமை. ஒரு இடத்துல கூட்டம் உங்களுக்கு கூடுதுன்னா அதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பாருங்கள். குருராஜருடைய மகிமை, அவருடைய மகத்துவம் அந்த இடத்துல அவ்வளோ சாநித்தியம் நிறைஞ்சிருக்கு. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு 300 வருஷத்துக்கு அப்புறம் நான் பிரபலம் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அதாவது நான் பிரபலம் அடைவேன்னு அவர் சொல்லலை, நான் எழுதிய கிரந்தங்கள் பிரபலம் அடையும்னு சொல்லியிருக்கிறார். அதான் நான் சொன்னேன்ல, கிரந்தங்கள் வேறு குரு வேறு இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். அப்படின்றபோது இன்னும் நாட்கள் செல்ல செல்ல பக்தர்களுடைய கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ 354வது ஆராதனை இப்போ கடைசியாக செலிப்ரேட் பண்ணாங்க. இன்னும் மீதம் பார்த்திங்கன்னா 346 வருஷங்கள் இருக்குது. அந்த காலம் நேரம் வரும்போது உண்மை என்னான்னு தெரிய வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த ஒரு 300 வருடங்கள் தாண்டிய உடனே இன்றைக்கி குருராஜரினுடைய அருளும் ஆசீர்வாதம் அனுகிரகமும் மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ஜனங்கள் அங்கே அவன் ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த வீடியோஸில் எல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆராதனை மாதிரி தான் அங்கே கூட்டம், அவ்வளோ கூட்டம் இருக்குது.
நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நான் மந்த்ராலயம் போகும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நான் கூட்டத்தை பார்க்கலைங்க. ஃப்ரீயாக இருக்கும். அந்த சன்னிதானத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆஞ்சநேயருக்கும், குருராஜருக்கும் நடுவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உட்காந்து மெடிடேஷன் பண்ணுற அளவுக்கு ஃப்ரீயாக இருந்ததுங்க. இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நிற்கிறதுக்கு கூட அந்த இடத்துல வந்து ஒரு நேரம் இல்ல. அந்த அளவுக்கு வந்துட்டு மக்களுடைய கூட்டம் அவ்வளோ ஜாஸ்தியா வந்துட்டுருக்கு. காரணம் வந்துட்டு என்னென்னா, இப்போ தான் மக்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. அவருடைய மகத்துவம் என்ன, மகிமை என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சு அவ்வளோ கூட்டங்கள் போயிட்டுருக்குறாங்க. ஏன்னா வந்து உங்களுடைய குறைகள் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் மனசில் நீங்கள் நினைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு வந்து அது ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா, உங்கள் மனசில் இருக்கிற பாரம் வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். அதை நீங்கள் ரியலாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னா, நம்ம வீட்டில் வந்துட்டு பெரியவங்கள்ட்ட வந்துட்டு எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லும்போது, அதை நான் பார்த்துக்கிறேன் நீ விட்டுருன்னு சொன்னோன்னா, நம்மளுக்கு எப்படி ஒரு தைரியம் இருக்குமோ, அதுபோல் மனசளவில் வந்து குருராஜா எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது, இந்த சூழல் இருக்குது, எனக்கு மாற்றி கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம மனசளவில் வந்து நம்ம பேச ஆரம்பிக்கும்போதே, அதை நம்ம மனசில் இருந்த அந்த பாரங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு லேசாயிரும். அது மாதிரி வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பக்தர்களுடைய குறைகளையும் கேட்டு நிவர்த்தி செய்து, அவங்களுடைய தேவை என்ன அப்படின்றத அறிஞ்சு, நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ஒரு 700 வருஷமாக பிருந்தாவனம்குள்ளே இருந்து பக்தர்கள் கேட்குற விஷயங்களுக்கு எல்லாமே வந்து அவங்களோட நியாயமான கோரிக்கைகளை வந்து நான் நிவர்த்தி செய்து கொடுத்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கிறார். அதை இன்றைக்கி நிவர்த்தி செய்தும் கொடுத்துட்டும் இருக்கார். குருராஜருக்கு முன்னவே வந்து பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்றது அவருக்கு நிச்சயமாக அவருக்கு தெரிஞ்சிருக்குங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 700 பிருந்தாவனங்கள் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த பிருந்தாவனங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிருத்திகையின் மூலமாக வந்து நான் வாசம் செய்வேன். பக்தர்கள் வந்து இங்கே பிருந்தாவனம் வர முடியாதவங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து அந்த மிருத்திகை பிருந்தாவனங்கள் இருக்கோ அங்கே போய் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை கோரிக்கைகளை வச்சு உங்களுக்கு வந்து நீங்கள் குருராஜர் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவர் வாழும் காலத்திலேயே வந்து அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படத்தில் ஒரு சீன் கூட வரும், உங்களுக்கு அந்த மிருத்திகையை வந்து எடுத்து கொடுப்பார். அந்த மிருத்திகையின் மகத்துவம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது சொல்லி மாளாது. அது வெறும் வார்த்தையால் வந்து சொல்ல முடியாது. அது குருராஜரே தான். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. என்னென்னா நம்மளுக்கு மிருத்திகை பிருந்தாவனத்துக்கும் மூல பிருந்தாவனத்துக்கும் அவர் ஒரு ஜீவ பிருந்தாவனமாக அங்கே வந்து இருக்கிறார். அது மந்த்ராலயத்தில் வந்து அது தனி மகத்துவம். ஒரு மகத்துவம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மிருத்திகை பிருந்தாவனங்கள் இருக்குது. அந்த பிருந்தாவனங்களில் வந்து ஒரு மூல பிருந்தாவனத்தில் என்ன ஒரு மகிமை செய்துட்ருக்கிறாரோ அதே மகிமை மகத்துவம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மிருத்திகை பிருந்தாவனங்களிலேயும் இருக்குது. மாதிரி இல்லை, வருஷத்துக்கு ஒரு டைம் 2 டைம் போயிட்டு வரலாம். மீதி நேரத்தில் நம்ம போக முடியாதவங்க பார்த்திங்கன்னா உங்களுடைய குறைகளில் வந்து நீங்கள் அங்கங்கே நம்ம உள்ளூரில் இருக்கிற பிருந்தாவனங்களுக்கு சென்று வியாழக்கிழமை தோறும் இல்லை வாய்ப்பு கிடைச்சதுன்னா தினமும் கூட நம்ம போகலாம். போயிட்டு உங்களுடைய கோரிக்கைகளை உங்களுடைய மனக்குறைகளை வந்து அவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நியாயமான கோரிக்கைகள் என்ன, நம்மளுக்கு உடனடியாக நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா குருராஜருக்கு தெரியும். அதை கண்டிப்பாக வந்து அவர் வந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாரு. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா எல்லோரும் வந்து மந்த்ராலயம் போகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து மந்த்ராலயத்தில் நிற்கிறதுக்கு கூட நம்மளுக்கு அங்கே ஒரு இடம் இருக்காது. ஒரு 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 கற்பனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து அவங்கவுங்க ஊரில் வந்து ஒரு பிருந்தாவனங்கள் எதுவுமே இல்லை. ராகவேந்திர சுவாமியை தரிசனம் பண்ணணுன்னா மந்த்ராலயம் தான் போகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்திருந்தால் இன்றைக்கி எத்தனை கோடி மக்கள் வந்து இன்றைக்கி தினந்தோறும் அங்கே வருவாங்க. அவங்களுக்கு அங்கே நிற்கிறதுக்கு கூட இன்றைக்கி அங்கே மந்த்ராலயத்தில் வந்து இடம் இருக்காது. இன்றைக்கி அந்த சூழ்நிலை தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அங்கங்கே பிருந்தாவனங்கள் இருக்கிறதுனால மக்கள் வந்து அங்கே போய் தரிசனம் பண்ணிக்கிறாங்க, ஆகிட்டு வர்றாங்க. அதுக்கே வந்து எனக்கு அங்கே அவ்வளோ கூட்டம் இருக்குது. அந்த குருவினுடைய மகத்துவம் வந்துட்டு என்னன்றது இப்போ தான் வந்து மக்களுக்கு எல்லாமே வந்து தெரிய வருது, புரிய வருது. அதனால தான் வந்து மக்கள் அங்கே கூட்டம் அவ்வளோ அலைமோதுறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வாழும் மகானுங்க. நீங்கள் பிருந்தாவனத்துக்கு முன்னாடி போய் நிற்கும்போது அதை ஒரு பிருந்தாவனமாக நீங்கள் பார்க்காம ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அந்த பிருந்தாவனத்துக்கு கீழே ஒரு 8 அடிக்கு கீழே வந்து குருராஜர் உட்காந்து மூலராமருக்கு வந்து
பூஜை பண்ணிகிட்ருக்காரு. சர்வோத்தமனை நினச்சி வந்து தியானம் பண்ணிகிட்ருக்காரு. இந்த உலக நன்மைக்காக, இந்த உலக க்ஷேமத்துக்காக வந்து அவர் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கிறாருன்னு நினச்சி நீங்கள் கண்ண மூடி நினச்சி பாருங்க. பிரத்யக்ஷணமாக வந்து உங்களுக்கு அந்த பிருந்தாவனத்திலேயே வந்து உங்களுக்கு அவர் நிச்சயமாக வந்து அப்பனாச்சாரியாருக்கு வந்து எப்படி அவர் காட்சி கொடுத்தாரோ அதே ஒரு காட்சி உங்களுடைய மனக்கண்ணில் வந்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா அந்த அளவுக்குலாம் இப்போ நேரமும் இல்லை. காரணம் என்னென்னு கேட்டால் உங்களுக்கு அவ்வளோ கூட்டுவாங்க. நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துலையே வந்து நீங்கள் பிருந்தாவனத்தை வந்து உங்கள் மனக்கண்ணில் வந்து ஒரு கற்பனை பண்ணி நீங்கள் பிரதட்சணமாக வந்து அவரை நீங்கள் அப்படியே வந்து பார்க்கும்போது உங்கள் கண்ணு முன்னாடி நிச்சயமாக வந்து நிற்பாருங்க. அது வந்து நிறைய அனுபவங்கள் அந்த மாதிரி வந்து நடந்திருக்கு. எனக்கு வந்து என்னென்னா ஒவ்வொரு முறையும் வந்து நான் வீட்டில் வந்து பூஜை செய்யும்போது சுவாமிக்கு வந்து அந்த 108 அவருடைய நாமாவளி சொல்லும்போது வந்து பார்த்திங்க, குருராஜா இன்றைக்கி உங்களுடைய வஸ்திரம் அப்படின்றது வந்து நம்ம நினச்சி இன்றைக்கி இந்த வஸ்திரம் தான் நீங்கள் போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம காட்டும்போது அந்த வஸ்திரம் கண்ணு முடியாது வந்து அவர் காட்டிட்டு போவாருங்க. நான் நிறையா முறை நான் ரியலைஸ் பண்ணியிருக்கிறேன். என்ன வஸ்திரம் வந்து நம்ம நினச்சி நம்ம அவர்கிட்ட நம்ம கேட்குறோமோ அந்த வஸ்திரம் தான் நீங்கள் அவருங்க கட்டியிருப்பார். இது எனக்கு அனுபவங்கள் உண்டு. ஏன்னா நான் ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு மந்திராலயத்துலேருந்து தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில நாள்களில் வந்து நான் தீபாராதனை காட்டும்போது அப்படி கண்ணை மூடி நான் ஒரு நிமிஷம் அப்படி நினைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அவர் அங்கே என்ன வஸ்திரம் கட்டியிருக்காரு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் அப்படி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்துட்டு போவார். தரிசனம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன கலர் நினச்சிருந்தோ அந்த கலர் வந்து அவங்க கட்டியிருப்பார். அந்த மனசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு நம்ம அது உணர்வுபூர்வமாக ஒரு அனுபவபூர்வமாக வந்து நம்ம அவர் கூட வந்து லயிச்சு அவர் கூட வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது அதனுடைய ஒரு சுகமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலாதி ஒரு இன்பம் அப்படின்னு தான் சொல்லணும். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். ஜெய் ஸ்ரீ ராகவேந்திரா. குருவே சரணம். என்ற ஓர் சொல்லில் என் ஜீவன் வாழ்கிறது. பக்தி என்ற ஓர் சொல்லில் என் ஜீவன் வாழ்கிறது.